ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே வடை நல்லா சாப்பிடுவாங்கன்றதுனால நான் 1.5 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன். ஒன் ஹவர் இதை ஊற வச்சுக்கலாம். உளுந்து வடை நல்லா கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக நான் பச்சரிசி 2 கை எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தை ஊற வச்சுட்டேன். ஆல்ரெடி நம்ம வடைக்காக ஊற வச்சிருந்த பருப்பை அலசி எடுத்திருக்கோம். கூட என்னென்ன போட்டு அரைக்க போகிறோம் அப்படின்னா 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி. ஸோ இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு உளுந்தை ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் அரைஞ்ச உடனே மீதி இருக்க உளுந்தை ஆட் பண்ண போகிறேன். தண்ணியை ஊற்றக்கூடாது, தண்ணியை தெளிச்சு தெளிச்சு தான் அரைக்கணும். பாருங்க, லேசா அரைஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா மீதி இருக்க உளுந்தையும் ஆட் பண்ணிட்டு தண்ணியை தெளிச்சு தெளிச்சு ஆட்டிக்கிறேன். தண்ணி ஊத்தல, தண்ணி ஊத்தி ஆட்டணும் அப்படின்னா எண்ணெய் நிறைய குடிக்கும் வடை, அதனால தெளிச்சு தான் ஆட்டணும். பாருங்க, இந்த பதத்துக்கு மாவு அரைஞ்சிருக்கணும். அவ்வளவுதான், மாவு அரைஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இப்போ வடை செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். வடை மாவு அரைச்சது, 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், மல்லி இலை 3 கொத்து, கருவேப்பிலை 3 கொத்து, 2யுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 10 நறுக்குனது. இந்த அளவு எல்லாமே உங்களுக்கு பெரிய டம்ளர்ல நான் 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். நம்ம வடை போட வேண்டியது தான். ஸோ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். வடை மாவை கலந்தாச்சு, அடுத்து பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். பாருங்க, நல்லா வடைக்கு ஒரு கை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் மாவு. இன்னொரு கையில் தண்ணியை தொட்டுட்டு ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே நான் எண்ணெயில் போட்டுறேன். ஒரு கை அளவு மாவு நீங்க எடுத்து இப்படி உருட்டும் போது நீங்க ஹோட்டல்ல வடை நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரியே நல்லா குண்டு குண்டா உங்களுக்கு கிடைக்கும். நான் முதல்ல போட்ட வடையெல்லாம் வெந்துடுச்சு. ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துக்கு நான் திருப்பி விட்டுக்கிறேன். எனக்கு இந்த கரண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கரண்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, வடை ரெடி ஆயிருச்சு, எடுத்துடலாம். பாருங்க, நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி நல்லா குண்டு குண்டா வடை கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வடியறதுக்காக இதுல வச்சிருக்கேன்.